வணக்கம், இது அக்ஷரம் அக்ஷயம். இன்றைக்கி நாம் வாணி விகாஸ் லெவல் 7ல் இருக்கக்கூடிய படோ குச் சம்ஜோ, படித்து புரிந்து கொள், ரீட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட், அந்த பகுதியில் முதலாவது பகுதி, அதில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கதையை பார்க்க போகிறோம். அசோக் अपने आप को महान मानता था. அசோக் தன்னை ஒரு பெரிய ஆள் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தான். उसे लग रहा था कि उसे सब कुछ मालूम है. அவனுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு அவனுக்கு தோணிச்சு. நமக்கு தான் எல்லாம் தெரியும், எல்லா விஷயம் நமக்கு தெரியாதது எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவன் இருந்தான். उसके जैसे होशियार और काबिल कोई हो ही नहीं सकता. அவனை போல புத்திசாலி, திறமை வாய்ந்தவன், தகுதி வாய்ந்தவன் வேற யாரும் இருக்கவே முடியாது. அவர் கோயி ஹோ நஹி சக்தான்னு கொடுக்காம ஹோஹி நஹி சக்தான்னு கொடுத்துருக்காங்க. இருக்கவே முடியாது அப்படின்னு அவன் அந்த அளவுக்கு நம்பினான் தன்னை. बड़े से बड़े व्यक्ति भी उसकी बुद्धिमानी के सामने उसकी पूरी पूरी प्रशंसा करते थे. பெரிய பெரிய ஆட்கள் கூட, பெரிய பெரிய மனிதர்கள் கூட அவனுடைய புத்திசாலித்தனத்தை பார்த்து அவனுக்கு முன்னாலேயே அவனை மிக அதிகமாக வாய் நிறைய புகழ்ந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தீரே தீரே வகு கமண்டி ஹோனே லகா. கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரும் பெரிய பெரிய ஆட்கள்லாம் நம்மளை புகழ்கிறாங்க அப்படின்னோடனே அவனுக்கு என்ன ஆயிடுச்சு, கர்வம் வந்துருச்சு. அதனால கர்வியாக ஆகிவிட்டான். அதாவது கமண்ட் அப்படின்னா கர்வம், கமண்டின்னா அந்த குணத்தை உடையவர்கள். उसे अब हर बात पर यही विचार आता था कि उसके जैसे महान कोई नहीं है. எந்த விஷயத்தை எடுத்தாலும் அவனுக்கு என்ன தோண ஆரம்பிச்சிருச்சுன்னா, நம்மளை மாதிரி பெரிய ஆள் யாரும் இல்லை, நமக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு நம்மளை மாதிரி யாரும் சிறந்தவங்க கிடையாது, பெரியவங்க கிடையாது, நான் தான் கிரேட் அப்படின்னு அவன் நினச்சான். காவுமே ஏக்கு ஷாதி தீ. அவங்க கிராமத்தில் ஒரு கல்யாணம் இருந்தது, அதாவது நடந்தது. சப்கோ வஹா கானா பரோசா கயா. அங்கே எல்லாரும் சாப்பிடும்போது எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறப்பட்டது. பரோசா கயானா பரிமாறப்பட்டது. கேலேக்கே பத்தேமே விபின்ன பக்குவான் ரக்கே கயே. வாழை இலையில் விபின்ன பக்குவான், பலவிதமான உணவுப் பொருட்கள், சமையல் செய்யப்பட்ட அந்த உணவுப் பொருட்கள், சமைக்கப்பட்ட உணவுப் பொருட்கள் வைக்கப்பட்டன. அசோக்கே சாம்னே பி ஏக்கு கேலா ரக்கா கயா. அவன் முன்னாலேயும் ஒரு, அதாவது கேலேக்கே பத்தே, கேலாக்கா பத்தா ரக்கா கயா, அவனுக்கு முன்னாலேயும் ஒரு வாழை இலை வைக்கப்பட்டது. अपने मात्र को महान समझते हुए केले के पत्ते को उसने उल्टा रखा. நான் தான் சிறந்தவன், அப்பனே மாத்திரனா ஒன்லி, நான் தான் சிறந்தவன், நான் மட்டுமே பெரியவன், எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற எண்ணம் இருந்ததுனால அவன் அப்படி நினச்சிக்கிட்டு அந்த வாழை இலையை மாற்றி விரிச்சிக்கிட்டான். அதாவது அந்த இலையை எல்லாரும் இடது பக்கம் குறுகல் பகுதி வர மாதிரி போடுவாங்களே, இவன் அதை மாற்றி போட்டுட்டான். தபி உஸ்கே பாஸ் பைட்டே ஏக் வயஸ்க் நே கஹா. அதாவது ஒரு பெரியவர், முதியவர் சொல்கிறாரு. அவங்க பக்கத்தில் உட்கார்ந்துருந்த ஒரு பைட்டே அப்படின்னா உட்கார்ந்துருந்த ஒரு வயோதிகர் சொல்கிறாரு. கேலா ஐசா நஹி இஸ் தரஹ் ரக்கா ஜாத்தா ஹே. கேலே கா பத்தா இந்த மாதிரி வைக்கக்கூடாது, அந்த வாழை இலையை இந்த மாதிரி வைக்கக்கூடாது, வைக்கப்படாது அப்படின்னு சொல்லி, ரக்கா நஹி ரக்கா ஜாத்தா ஹே அப்படின்னா வைக்கப்படாது அப்படின்னு அர்த்தம். அசோக் ஹஸ்தே ஹுயே கஹா. அவன் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான், ரொம்ப இளக்காரமாக சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான். கானா கைசே பி ரக்கர் கா சக்தே ஹேன். சாப்பாடு எப்படி வேணால் வச்சு சாப்பிட்டுக்கலாம், என்ன சாப்பிட முடியாமலா போயிட போகுது அப்படிங்கிற மாதிரி அவன் கேலியாக சொல்கிறான். வயஸ்க் போலே, அவர் முதியவர் சொல்கிறாரு. கேலே கோ ரக்னே கி விதி ஹே. கேலே கே பத்தே கோ ரக்னே கி விதி ஹே. அந்த வாழை இலையை வைக்கிறதுக்குன்னு ஒரு முறை இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஐசே ரக்னே சே ஹம் ஆராம் சே அதிக் சாவல் டால்கர் கா சக்தே ஹேன். நம்ம அதை மாதிரி இந்த மாதிரி வைக்கும்போது, அவர் அதை இலையை சரியாக போட்டு சொல்கிறாரு, இந்த மாதிரி வைக்கும்போது நம்ம நிறைய சோறு வச்சு சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்கிறார். சாவல்ங்கிறது அரிசிக்கும் அந்த வார்த்தை தான், சோறு சாதத்துக்கும் அதே வார்த்தை தான். சோறுங்கிறது தூய தமிழ், அதை நம்ம பயன்படுத்தி பழகுவோம். கியா தும்ஹே யஹி பி பத்தா நஹி அப்படின்னு கேட்குறாரு. உனக்கு இது கூட தெரியாதா? साथ जो बैठे थे सब हंसने लगे.
பக்கத்தில் உட்காந்துருந்த யாரெல்லாம் உட்காந்துருந்தாங்களோ அவங்கெல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அசோக் को लगा इस दुनिया में कोई भी परम होशियार नहीं है. அசோக் அப்போ தான் தோணிச்சு, இந்த உலகத்தில் யாருமே சிறந்த, அதாவது இருக்கிறதுலையே அதி புத்திசாலின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒருத்தருக்கும் ஒன்று தெரிஞ்சிருக்கும், இன்னொருத்தருக்கு இன்னொன்று தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறத அவன் புரிஞ்சுக்கிட்டான். ஹம் ஹர் ரோஸ் குச் சீக் சக்தே ஹேன். நம்ம டெய்லி ஏதாவது ஒரு புது விஷயம் நம்ம கற்றுக்கிட்டே தான் இருக்க போகிறோம். குச் ஏதாவது சீக் சக்தே ஹேன், கற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறத அவன் அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டான். மனுஷக்கோ ஹர் கிசி சே சீக் லேனா சாஹியே அப்படின்னு அதில் சிக்ஷன் சங்கீத்தில் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு மாறலாக இதிலேருந்து என்ன எடுத்துக்கலாம், ஒரு மனுஷன் வந்து ஒவ்வொரு இடத்திலும், ஹர் கிசி சே ஒவ்வொருத்தரிடமும், அது ஒவ்வொருவரிடமும் இருந்தும் நாம் என்ன செஞ்சுக்கலாம், புது புது விஷயங்களை நம்ம கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிறாங்க. சீக் லேனா சாஹியே, கற்றுக்கொள்ள வேண்டும். ஸோ எதையுமே தெரிஞ்சுக்கிறதுல கூச்சப்படக்கூடாது. தெரியலன்னு சொல்லி தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த தெரியலன்னு நம்ம சொல்கிற அந்த நேரம் மட்டும்தான் நமக்கு தெரியாமல் இருக்கும். அதுக்கப்புறம் அது தெரிஞ்ச பிறகு நம்ம தெரிஞ்சவங்களா ஆயிடுவோம். அதனால நமக்கு தெரியாதுன்னு சொல்கிறதுல தப்பு கிடையாது, அவமானமோ எதுவோ கிடையாது. நம்ம தெரியாதுன்னு சொல்லாமல் தெரிஞ்ச மாதிரி காமிச்சிட்டு இருந்தால் கடைசி வரைக்கும் நம்ம தெரியாமலே தான் இருப்போம். ஒரு நிமிஷம் தெரியலங்கிறத வெளிப்படுத்தி இல்லாட்டி அதை தெரிஞ்சுக்க முயற்சி செஞ்சிட்டோம்னா அன்னையிலேருந்து நமக்கும் அந்த விஷயம் தெரிஞ்சிட போகுது இல்லையா? ஓகே, இது உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி. வணக்கம், தன்யவாத்.